சிலையாக நம்மை வடிக்கும் மாணிக்கமே உம்மை வணங்கிடுவோம். மாணவரின் மனதை காட்டும் கண்ணாடியே உம்மை போற்றிடுவோம். சொல் ஓவியமே உம்மை வாழ்த்திடுவோமே, தொல்காப்பியமே உம்மை தொழுதிடுவோமே. சொல் ஓவியமே உம்மை வாழ்த்திடுவோமே, தொல்காப்பியமே உம்மை தொழுதிடுவோமே. தானே நன்னா தானே நன்னா தானே நானே நானே நன்னா தானே நன்னா தானே நன்னா தானே நானே நானே நன்னா. அன்பால் அறிவை ஊற்றிடுவாய், எங்கள் கனவை வளர்த்திடுவாய். கண்ணீரை சிரிப்பாய் மாற்றி எங்கள் கவலையை நீதான் போக்கிடுவாய். எங்கள் வாழ்வின் நடுத்தளமாய் என்றும் நிற்கும் ஆசானே, எங்கள் இலக்கு ஏற்ற பெற ஏணிப்படியாய் நிற்போனே. புதிய பல கருத்தை தந்து விதியை எங்கள் மதியால் வெல்ல புரட்சி செய்ய வந்த அன்னையே, கரை சேர்க்கும் படகாய் வந்து நிறம் சேர்க்க வந்தாயே. வெற்றி என்னும் மகுடம் சூட துணையாய் என்றும் நின்றாயே. நெருக்கடியான சூழலிலே நிம்மதியாக தூங்கிடவே தீர்வாய் நீயும் நின்றாயே, தாய் தந்தை பாசம் தந்தாயே. மனதில் பாடம் பதிந்திடவே கற்பனை கருத்து பொதிந்திடவே, அருவி போல வரம் தரவே அறப்பணி செய்ய வந்தாயே. கல்வி என்னும் ஒளியை விதைக்க அறிவின் கடலாக வந்த அகிலம் போற்றும் அன்பு தெய்வமே. திசை காட்டும் தீபத்தை வணங்கு தினம்தோறும் இன்பமடா. தியாக சுடரை மதித்து நடந்தால் வாழ்வில் துன்பம் இல்லையடா. மண் சிலையாக நம்மை வடிக்கும் மாணிக்கமே உம்மை வணங்கிடுவோம். மாணவரின் மனதை காட்டும் சீரும் சிறப்பமாக செயல்படும் வரும் இந்நல்ல சங்கத்தின் உட்கூறுகள். செப்டம்பர் 5 ஆசிரியர் தினம் அன்றைய விழா நடத்துதல். ஓய்வு பெறும் ஆசிரியர்களை கௌரவித்தல். ஆசிரியர்கள் பணிபுரியும் காலத்தில் பெறும் மருத்துவ சிகிச்சை பெற வேண்டியிருப்பின் ரூபாய் 10,000 வழங்குதல். ஆசிரியர் அவரது பணிக்காலத்தில் மரணமடைந்தால் ரூபாய் 10,000 குடும்பத்தினரிடம் வழங்குதல். ஒவ்வொரு ஆண்டும் ஆசிரியர் தின விழா வெகு விமர்சையாக நடத்துவதோடு மட்டுமல்லாமல் தற்போது இந்நல்ல சங்கத்தில் நிலையான வைப்புத் தொகையாக ரூபாய் 4,16,098 சேமிப்பு தொகை ரீதியாக ரூபாய் 1,80,792 இருப்பில் உள்ளது என்பதை பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்வதுடன் வாழ்வை நல சங்கம் வளர்க அதன் புகழ் என்று கூறி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார்.
வெல்ஃபேர் கமிட்டியின் தலைவர் அவர்களை நம்முடைய மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் ஐயா அவர்களை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மண் சிலையாக நம்மை வடிக்கும் மாணிக்கமே உம்மை வணங்கிடுவோம். மாணவரின் மனதை காட்டும் கண்ணாடியே உம்மை போற்றிடுவோம். சொல்வோவியமே உம்மை வாழ்த்திடுவோமே, தொல்காப்பியமே உம்மை தொழுதிடுவோமே. சொல்வோவியமே உம்மை வாழ்த்திடுவோமே, தொல்காப்பியமே உம்மை தொழுதிடுவோமே. தானே நன்னா தானே நன்னா தானே நானே நானே நன்னா தானே நன்னா தானே நன்னா தானே நானே நானே நன்னா. அன்பால் அறிவை ஊற்றிடுவாய், எங்கள் கனவை வளர்த்திடுவாய். கண்ணீரை சிரிப்பாய் மாற்றி எங்கள் கவலையை நீதான் போக்கிடுவாய். எங்கள் வாழ்வின் நடுத்தளமாய் என்றும் நிற்கும் மாசானே, எங்கள் இலக்கு ஏற்ற பெற ஏணிப்படியாய் நிற்போனே. புதிய பல கருத்தை தந்து விதியை எங்கள் மதியால் வெல்ல புரட்சி செய்ய வந்த அன்னையே, கரை சேர்க்கும் படகாய் வந்து நிறம் சேர்க்க வந்தாயே. வெற்றி என்னும் மகுடம் சூட துணையாய் என்றும் நின்றாயே. நெருக்கடியான சூழலிலே நிம்மதியாக தூங்கிடவே தீர்வாய் நீயும் நின்றாயே, தாய் தந்தை பாசம் தந்தாயே. மனதில் பாடம் பதிந்திடவே, கற்பனை கருத்து பொதிந்திடவே, அருவி போல வரம் தரவே அறப்பணி செய்ய வந்தாயே. கல்வி என்னும் ஒளியை விதைக்க அறிவின் கடலாக வந்த அகிலம் போற்றும் அன்பு தெய்வமே. திசை காட்டும் தீபத்தை வணங்கு தினம்தோறும் இன்பமடா. தியாக சுடரை மதித்து நடந்தால் வாழ்வில் துன்பம் இல்லையடா. மண் சிலையாக நம்மை வடிக்கும் மாணிக்கமே உம்மை வணங்கிடுவோம். மாணவரின் மனதை உன் முந்தி பிறந்தவர்கள் உன்னை வணங்குகின்றோம். மொழியை முதியோர் பார்த்து நிமிர்ந்த போதே மனிதரானோம். வழிகாட்டும் தலங்களை விளக்கமே தமிழ் மொழியை வணங்குகிறேன் வாழ்த்திடம். அருமையான மதிய வேளையில் ஒசூர் ஒன்றிய அனைத்து ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பாக இருக்கின்ற ஒசூர் ஒன்றிய ஆசிரியர் நலசங்கத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆசிரியர் தின விழா மற்றும் ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கான பாராட்டு விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கின்ற நம்முடைய ஒசூர் ஒன்றிய வட்டார கல்வியாளர் திரு ராஜேஷ் சார் அவர்களுக்கும், கிருஷ்ணகிரி சரக வட்டார கல்வியாளர் திரு பயாஸ் சார் அவர்களுக்கும் மற்றும் ஆந்திர சம்ஸ்கிருத சமிதி செயலாளர் திரு விஜயசார் அவர்களுக்கும் மற்றும் ஓய்வு பெற்ற 11 சாம்பியன்ஸ்
இருபால் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும், அன்பிற்குரிய இருபால் ஆசிரியர் பெருமக்கள், ஆசிரியர் பயிற்றுனர்கள், நம்முடைய மேடையில் இருக்கின்ற வட்டார மைய மேற்பார்வையாளர் முருகன் சார், அறிவில் பண்பான மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசியாக பேச ஒரு நல்ல ஒரு விஷயம் சொன்னா நம்ம ஸ்பீக்கர் வாசிக்கிறோம். ஏன்னா டைம் ஆயிடுச்சு சொன்னா நம்ம எஸ்கேப் ஆயிடும். ஓகேங்களா? அது மாதிரி ஒரு நல்ல சிறப்பான ஒரு நிகழ்வு தான் சொல்லுவேன். இது தொடர்ச்சியாக நான் வந்ததுக்கு அப்புறம் 2வது ஆண்டாக நடைபெறுகிறது. அனைத்து ஆசிரியர் சங்கங்களே முதல்ல ஒற்றுமையா இருந்தே பெரிய விஷயம். முதல்ல கைத்தறி உங்களுக்கு சிறப்பாக திட்டமிட்டு இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்ப இந்த வேற வந்து ஏற்கனவே பேசினாங்க, அதாவது ஓய்வு பெற்றவங்க சொன்னாங்க, பேர் தான் ஓய்வு பெற்றவங்க நினைக்கிறேன். இன்னும் நிறைய இன்னும் 2 வருஷம் ஒர்க் பண்ணுவாங்க போறாங்க. அவங்க பிச்சு வந்தராக பேசுறது. மனநிறைவோடு நான் பணி செய்தேன், மனநிறைவோடு பணி செய்தேன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என்னுடைய நோக்கமாக இருந்தாலும் சரி, என்னுடைய ஆசைன்னு சொன்னா, அவர்கள் எத்தனை ஆண்டுகள் மனதோடு வேலை செய்தார்களோ, அவர்கள் ஓய்வு பெற்று செல்லும் போது அவருடைய பண பலன்களை மனநிறைவோடு பெற்று தர என்பது என்னுடைய மிகப்பெரிய ஒரு நோக்கமாகும். அதில் எங்கெல்லாம் தொழில் ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் நானே தலையிட்டு நான் வந்து அதில் தீர்ப்பு வைப்பதில் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். சார் சொன்னார், பரமேஸ்வரன் சொன்னார், சந்தோஷமா இருக்கணும், எனக்கு எந்த ஒரு ஆசையே கிடையாது, துன்பத்தில் ஏதாவது ஆசையே துன்பத்தில் நான் சொல்லி புத்தர் சொன்னார் பாத்தீங்களா? எனக்கு ரொம்ப பேராசை. என்ன ஆசைனா, எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறும் தரையேன் பராபரமே. தாய்மானவர் சொன்னது என்னுடைய பேராசை தான். என்னை சுற்றி இருப்பவர்கள், என்னை சார்ந்து இருப்பவர்கள் அனைவருமே சந்தோஷமா இருக்கணும். இன்க்ளூடிங் பரமேஸ்வரன் சார் சேர்ந்து தான் சொல்றேன். இத்தகைய ஒரு அருமையான சார் இன்னும் சொல்ல போனா, சார் வந்து எனக்கு பேச டைம்ல என்ன பேசுனேன்னு நிறைய பேசுறேன் சார். ஏன்னா அவருடைய கடந்த நிகழ்வுகள் அப்படி ஓராண்டு ஈராண்டு இல்ல, ஒவ்வொரு ஆசிரியருமே பாத்தீங்கன்னா மொத்த பேர் 42 வருஷம் 40 வருஷம் சொல்றாங்க. ஏன் பிறந்த வருஷம் அந்த வருஷம் இல்ல, 40 தான் நடந்தது போய் எனக்கு. ஆனா அத்தனை ஆண்டுகள் பாத்தீங்கன்னா நான் பிறக்காத முன்னாடியே வந்து வேலைக்கு வந்துட்டு இருந்தாங்க. இத்தகைய சிறப்பு மிக்க வந்து ஒரு தருணமாக இந்த ஆசிரியர் பாராட்டுகிற போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு. அதுவும் ஒரு முட்டாய்க்கு ஒரு சில விஷயம் செஞ்சுக்க பாருங்க காலையில. அதாவது வந்து முதல்ல வந்து தமிழ்தாய் வாழ்த்து, அதுக்கப்புறம் தெலுங்குல வந்து ஒரு இறை வாழ்த்து, அதுக்கப்புறம் உருதுல ஒரு இறை வாழ்த்து போட்ட உடனே அங்க ஒரு சலசலப்பு வந்துச்சு. ஏன் நாங்க மட்டும் என்ன கம்மியா, ஏன் கிறிஸ்துவுக்கு ஒரு பாட்டு போடக்கூடாதா கேட்டீங்களா மேடம்? ஆமா, எனக்கு அது தோணுச்சு. ஏன் இதெல்லாம் விட்டாங்கன்னு சொன்னா, அதை சரிக்கிட்டாங்க. எப்படி சரிக்கிட்டாங்க? நாங்க மொழி வச்சு நாங்க பண்ணோம். தமிழுக்கு ஒரு இது, தெலுங்குக்கு ஒண்ணு, உருதுக்கு ஒண்ணு. அப்ப பார்த்தா அப்ப கர்நாடக எங்க போறது? இல்ல, உண்மையை மிகச்சிறப்பா தமா சொன்னேன். உண்மையை மிகச்சிறப்பான ஒரு முன்னெடுப்பு. அதாவது மத சார்பட்டது சொன்ன என்ன அர்த்தம்னா, அனைத்து மதங்களையுமே அரவணைக்கிறது பேர் தான் மத சார்பட்டது பேர். நான் கடவுளை விரும்பாதவன் அது இல்ல, மத சார்பட்டது பேர். நம்முடைய அரசாங்கம் மத சார்பற்ற அரசாங்கம் சொன்னா அனைத்து மதங்களையுமே ஒரு நம்முடைய மதமாக பாதிக்கிறது தான் நம்முடைய மத சார்பற்ற. அது இந்த இடத்துல செய்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. இதை ஏற்பாடு செய்த நம்முடைய ஆசிரியர் சங்க தலைவர் நம்ம மூக்கட்டப்பள்ளி எச்எம் சார் அவருக்கும் நம்முடைய இவங்கெல்லாம் நிறைய பேர் நல்லா செஞ்சிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். ஆசிரியர்களை பத்தி நம்ம என்ன சார் வாழ்த்து சொல்றது? நம்ம ஒவ்வொரு நாளும் கொண்டாடப்படுகிறது. நம்ம என்ன சொன்னதான், ஒவ்வொரு நாளும் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் தனியாக செப்டம்பர் 5 தான் என்று இல்லை, ஒவ்வொரு நாளும். அதே பாத்தீங்கன்னா ஆசிரியர் கடமை என்ன சொல்லி பார்க்கும்போது, ஒரு விளக்கு தான் இன்னொரு விளக்கை ஏற்ற முடியும், ஒரு வெளிச்சம் தான் இன்னொரு மற்ற இடத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்க முடியும். இருட்டு எப்போது இருட்டுக்கு இருட்டு இன்னொரு வெளிச்சத்தை உருவாக்காது. நாம் விளக்கு போன்றவர்கள். நாம் சொன்னா நானும் சேர்ந்தான் ஆசிரியர்கள். அப்ப விளக்கு எரிந்து கொண்டே இருக்கணும் சொன்னால் நாம் ஆசிரியர்கள் நாம் படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் இந்த இருக்கின்ற இந்த தொழில்நுட்பத்தை பாத்தீங்கன்னா நம்ம அப்பப்ப அப்டேட்டட் ஆகி இருக்கணும். அல்ல மிகச்சிறப்பாக ஒரு அப்டேட் ஆகி 3 ஆசிரியர் பண்ணாங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். சூமன் சார் இந்த 3 பேரா இருக்கட்டும், மிகச்சிறப்பான ஒரு ஆளுமை மிக்க அந்த பிபிடி பார்ப்பட்ட நல்லா பண்ணாங்க. சோ நம்ம படித்துக்கொண்டே, அதனால சொல்றாங்க ஒவ்வொரு ஆசிரியரும் எப்போதும் மாணவர்களே, ஒவ்வொரு ஆசிரியரும் மாணவர்கள் தான், படித்துக்கொண்டே இருக்கு. நம்ம தான் அந்த மாணவர்கள், இப்ப இருக்கிற மாணவர்கள் கேள்வி கேட்கறது நம்ம அப்ப தயாரா இருக்கணும்.
ஏன்னா வந்து நாளைக்கு நான் பாஸ் சொன்னா அப்ப டீச்சருக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு அப்டேட்டடாக இருக்குன்னு சொல்லுவாங்க. மலாலா ஒரு அந்த மாணவி சொல்லுவாங்க, ஒரு சிறந்த புத்தகம், ஒரு சிறந்த குழந்தை, ஒரு சிறந்த பேனா, ஒரு சிறந்த ஆசிரியர் உலகத்தையே மாற்ற முடியும்னு சொல்லுவாங்க. அப்ப சிறந்த ஆசிரியர் அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறப்பான ஒரு மற்ற பணிகள் மற்றதெல்லாம் வேலை, நம்முடையது மட்டும்தான் பணி. பணி சேவை, பணிக்கும் வேலைக்கும் ஒண்ணும் இல்லை. சம்பளம் வாங்கிட்டு வேலை செஞ்சா அது வேலை, விருப்பப்பட்டு நம்முடைய மனத்துக்கு சந்தோஷமா வேலை செஞ்சா அது பணி சேவைக்கு. நம்முடைய பணி சேவை மிக்கதாக இருக்கிறது. அதே போல நாம பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆசிரியர் திருவிழாவாக இருந்தாலும் சரி, நம்முடைய மனதில் நமக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் யாராவது கற்று வந்து நிற்பாங்க, மனசுக்குள்ள வருவாங்க. இப்போது என்னுடைய மனதுக்குள்ள வந்து எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் வந்திருக்கிறாங்க. அதே போல நம்முடைய மாணவர்களுடைய மனதில் நாம் எப்போது நிலை பெற்றிருக்கிறோமோ அப்பதான் நாம் சிறந்த ஆசிரியராக இருப்போம். இப்ப நம்ம தொட்டுக்கலாம், எல்லாமே மனசுக்கு சொல்லலாம், என்னுடைய மாணவர்கள் மத்தியில, என்னுடைய மாணவர்கள் மனசுல நான் ஒரு சிறந்த ஆசிரியராக இருப்பேன் அப்படி நாம் நினைச்சிட்டோம்னா அதான் சார் மிகப்பெரிய ஒரு விருது. வேற எந்த ஒரு விருதுமே தேவையில்லை, அதான் மிகப்பெரிய விருது. ஒரு மிகச்சிறப்பான இதுதான் இருக்கு. ஏற்கனவே வந்து பல மேடைகள் நம்ம சொல்லியிருக்கிறாங்க. புலனரில் தெய்வம், கொள்கை மேன்மை, கலைப்பையில் தெளிவு, கட்டுரை வன்மை, நிலம் மலை நிறைப்போல் மலர் நிகர் மாட்சியும் அமைபவன் நூலுரை ஆசிரியனே அப்படின்னு நன்னூல பவனிதி சொல்லுவார். ஒரு பரப்பளவு எதற்கும் இல்லை, மிகப்பெரிய ஒரு பரப்பளவாக இருக்கிற நிலம் போன்றவர்கள் ஆசிரியர்கள், எங்கிருந்து பார்த்தாலும் தெரிகின்ற மலையை போன்றவர்கள் ஆசிரியர்கள், அனைத்து சுப விசேஷங்களுக்கும் பயன்படக்கூடிய மலர் போன்றவர்கள் ஆசிரியர்கள் சொல்லிட்டு அன்னைக்கே ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பவனிதி சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு இம்பார்ட்டன்ட் ஆசிரியர் பணி வந்து அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான பணி. அப்ப ஒரு நல்ல ஆசிரியர் என்னன்னா, ஆசிரியர் வந்து வேலை செய்யறாங்க, நல்ல ஆசிரியர் வந்து ஆசிரியராக வாழ்கிறார்கள் சொல்லுவாங்க. நாம் அனைவருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆசிரியர்களாக. அதனை வெளிப்பாடுதான் இங்க இருக்கிற 11 பேர் வந்து ஒரு சிறப்பான ஒரு ஆளுநர் இருக்கிறார். நான் ஒவ்வொரு வருஷம் பாத்தீங்கன்னா வந்து ஆசிரியர் வாழ்த்து நான் வந்து குரூப்ல போடுவேன். எத்தனை பேர் நீங்க பாக்குறீங்கன்னு தெரியல, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா குரூப்ல போட்ட வாழ்த்து படிச்சு நான் நிறைய செய்கிறேன். ஏன்னா எனக்கு நேரம் இல்லை, நீங்க சாப்பிட போறீங்க, நான் வந்து கிருஷ்ணகிரி மெடிக்கல் நாளைக்கு மியூசிக் வந்து போய் 1000 கிலோ வந்து பார்க்கணும். இயற்கை வந்து ஒரு டைரக்டர் மேல 2 கேஸ் வந்து மீட் பண்ணிருக்காங்க. சோ எல்லாம் இங்க வந்து நீங்க இருக்கீங்க பண்ணலாம். சென்றால் வந்து ஒரு தொடக்கமாக இங்க உட்கார்ந்து வந்து முதலீட்டு பொறுப்பாக இருக்கிற அடுத்தாண்டு என்னவோ தெரியாது எனக்கு. ஓகேங்களா? சோ அடுத்த நிலையில வந்து நம்ம வந்து போயிட்டே இருக்கிறோம். இன்னும் சொல்ல போல இந்த ஆந்திர சமிதியில ஒவ்வொரு நடக்கின்ற ஆசிரியர்களால் அடுத்த ஆள் வந்து நான் பண்றதுக்கு நீங்க எந்த மாவட்டத்தில் கூப்பிட்டு தெரியல, ஆனா கண்டிப்பா கூப்பிடணும் எங்க இருந்தா. ஓகே, ஆசிரியர் கவிதை இந்த வருஷத்துக்கான என்னுடைய ஆசிரியர் கவிதை. அன்பு காட்டுவதில் அன்னைக்கு அடுத்தபடியாகவும், அறிவை ஊட்டுவதில் தந்தைக்கு நிகராகவும், உலகில் உதித்த உயிர்கள் தான் உத்தம ஆசிரியர்கள். இவர்கள் கற்களை சிலைகளாய் செதுக்கும் சிற்பிகள், களிமண்ணை கவிமிகு உருவமாய் படைக்கும் கலைஞர்கள், வண்ண சிதறல்களையும் அழகிய ஓவியமாய் ஆக்குபவர்கள், கோடுகளையும் கோபுரமாய் மாற்றுபவர்கள், விதைகளை விருட்சமாக்கும் வித்தை தெரிந்தவர்கள், கரும்பலவையில் கல்வி வெளிச்சத்தை காட்டுபவர்கள், தாம் பெறாவிட்டாலும் தம் பிள்ளைகள் என உரிமையோடு அழைக்கும் உள்ளம் கொண்டவர்கள், மாணவர் பெறும் பாராட்டை தானே பெற்றதாய் எண்ணி மகிழ்பவர்கள், அவர்கள் தடுமாறும் போது தாங்கி பிடிப்பவர்கள், தடம் மாறும் போது தக்க வழிகாட்டுபவர்கள், தற்கால சூழலுக்கு தரணிக்கு தேவைப்படுபவர்கள், மாணவர் மனங்களில் என்றும் மாண்புற இருப்பவர்கள், அல்ல அல்ல குறையாத அறிவு அமுத சுரபிகள். இத்தகைய பெருமைமிக்க ஆசிரியர்களுக்கு இனிய ஆசிரியர் நல்வாழ்த்துக்கள். முதன்மை கவிதை பொறுத்து வீரர். இது என்னுடைய கவிதை தான், ஆனா இன்னைக்கு நான் எழுதல. காரணம் வந்து என்ன சொன்னீங்க, நிறைய வேலையை வந்து எனக்கு கொடுத்துட்டீங்கல்ல. நான் வந்து ஒவ்வொரு டைம் எல்லாம் கிடைக்கும் போது கவிதை எழுதி வச்சிருவேன், ஆசிரியருக்கு ஒரு கவிதை வச்சிருவேன். இது வந்து 2023 எழுதிய கவிதை, 2023 எழுதி வச்ச கவிதை. இன்னைக்கு திடீர்னு வந்து ஆசிரியர் நான் வந்து உட்கார்ந்து நைட்டு உட்கார்ந்து எனக்கு நேரம் இல்லை, அதனால வந்து அதை எடுத்து என்ன பட்டு அது ஒரு நல்ல ஒரு வடிவமாக்கி இந்த கவிதை குழந்தைக்கு 2 வருஷம், 2023 கவிதை 2 வருஷம் ஆச்சு இந்த குழந்தைக்கு. ஓகேங்களா? இந்த ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு.
இதே ஒரு ஒற்றுமை இன்னும் பல ஆண்டுகளாக வந்து நமக்கு வந்து நிறைவு கண்டிப்பாக நடக்கணும். இதே ஒற்றுமை பல ஆசிரியர் விழாக்களை கொண்டாடணும். செப்டம்பர் 5 வந்து நீங்க மேற்கனவே லீவ் இருந்தாலும் இந்த நேரம் வரைக்கும் இன்னும் நிறைய பேர் இங்கே உட்கார்ந்துட்டு இருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நமக்கு இது ஒரு நாள் 2 நாள் சார் லீவ். அந்த லீவ்ல வந்து உட்கார வச்சு ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் அதையும் தாண்டி நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்காக நமக்காக நாம் இருக்கின்ற விழாவில் வந்து நாம் இல்லாமல் எப்படி என்கின்ற நோக்கத்துக்காக நீங்களும் அங்க உட்கார்ந்து நான் இங்க இருக்கிறேன். இந்த ஒரு அருமையான விழாவுக்கு அழைத்தமைக்கு நன்றி கூறி விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். Peace.